டோர்னமெண்ட்டோட ஃபஸ்ட் செமி மேட்ச் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமிட்டி ஆடுறாங்க அண்ணாமலை கிரிக்கெட் கிளப் வெர்சஸ் கூடக்கோயில். ஸோ இங்கே ஃபீல்டிங் ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கிரிக்கெட் கிளப் பார்க்குறீங்க. மேட்ச்சுக்கு 6 ஓவர் 4 பவுலர் முதல் 2 ஓவர் காமன் பவர் பிளே. கூடக்கோயிலோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் வினோத், நான் ஸ்ட்ரைக்கர்ஸனில் ஜாஸ் இருக்காங்க. ஸோ முதல் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு அசோகன் வந்திருக்காங்க. 2 ஃபீல்டில் அவுட் செய்த சர்க்கிள். முதல் பந்து ஷார்ட் ஓவர் பிச் 1 நல்லாவே கனெக்ட் பண்ணிட்டாருன்னு எஸ் தலையை தாண்டி போகிற 6 முதல் பாலே 6 கொண்டு வராங்க. ஆக்சுவலாக கூடக்கோயில் டீம் வந்து நேற்று முழுக்க இங்கே ஆடினாங்க. நம்ம அந்த மேட்சஸ் எடுக்க முடியல, வாட்டர் ஏறிந்தாங்க. செகண்ட் ஒன் லென்த்தில் வச்சாருங்க, கண்ணை மூட்டு சுற்றிட்டாரு. அங்கே மணி ஃபீல்டர் மிட் விக்கெட்டுக்கும் ஸ்கொயருக்கு பக்கத்தில் வச்சுருந்தாங்க. 2 இங்கே. தேர்ட் ஒன் ஸ்லோவர் 1 நல்லாவே தூக்கி போட்டார். ஃப்ளோட்டர் டெலிவரி சரியாக அப்பெல்லாம் சிங்கிள் எடுக்கிறாங்க. ஃபோர்த் ஒன் லோ ஃபுல் டாஸ். இந்த மணி ஃபீல்டர் நல்ல ஃபீல்டிங், அவர்கிட்ட போகும்போது எக்ஸ்ட்ரா ஒன் போச்சு. சிங்கிள் மட்டுமே இந்த மந்தில் பவுண்டரி சேவ் பண்ணிட்டார். லாஸ்ட் ரிமைனிங் அசோக் டு வினோத். ஸ்லோவர் 1 வெயிட் பண்ணாருங்க, வெயிட் பண்ணி புல் பண்ணார். கோட் போல் ஃபார்மாக புல் பண்ணிக்காரு. ரோட்டுக்கே போய் விழுந்துச்சு. அடுத்த 6 இந்த ஓவர் அவர் எடுத்து வரக்கூடிய 2வது 6. ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் ஷார்ட் மிடில் பண்ணிட்டாருங்க. பெரிய 6, பெரிய ரீஜனில் அடிக்கக்கூடிய பெரிய 6. இந்த ஓவரில் மட்டும் 3 6 பதிவு பண்ணியிருக்காரு வினோத் அவர்கள். ஸோ முதல் பவர் பிளே ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 22 கூடக்கோயில். செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு மணி வந்திருக்காங்க. ஸ்டெக்கில் ஜாஷ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஷார்ட் ஆச்சு. ஷார்ட்டாக போட்டாலும் சம பேஸு. செகண்ட் பந்து அப்பர் கட்டுக்கு போனார். 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பந்துக்கு. தேர்ட் ஒன் ஓவரில் அதுவும் ஷார்ட்டாக தான் இருந்துச்சு. அதுவும் கீப்பர் கைக்கு வந்திருக்கு. பேக் டு பேக் 3 டாட்டு. ஃபோர்த் ஒன் அதுவும் ஷார்ட்டாக இருந்த பந்து. ஸோ இந்த பால் செகண்ட் பவுன்ஸ் காரணமாக நோ பால் கொடுத்துருக்காங்க. 1 பவுன்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. 1G வேறு கிடச்சிருக்கு இந்த பந்தில். இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால் ஸ்டேக்கில் காத்தி. ஸோ துரத்தினார்னு சொல்லுவேன். ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர். டாட் பால் ஆகிருக்கு, ஃப்ரீ ஹிட் பால். லாஸ்ட் ரிமைனிங் ஒட்டம் போட்டி வந்துச்சு. 1G கிடைக்கும். பவர் பிளேயில் கடைசி வந்து புல் பண்ணியிருக்காரு. 1G கிடைக்கும் எனக்கு. எஸ் 1G தாங்க போனால். ஒரு ஓவர் முடியுது. 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சு. ஸ்கோர் 26. விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க கூடக்கோயில். ஸோ தேர்ட் ஓவர் பார்த்து அழகராஜானே வந்திருக்காங்க. அவரோட முதல் பந்து வைடு 1G கிடச்சிருந்துச்சு. ரீபால் இந்த பால் வைடு யாருக்கான முயற்சி. ஷார்ட் பாயிண்ட் வச்சுருந்தாங்க. பேக்வர்ட் பாயிண்ட்டுக்கு பேருக்கு வந்து பவுண்டரி போகாது. மினிமம் 2 எடுப்பாங்க. எஸ் 2 இங்கே. ஸ்ட்ரைக்கில் வினோத் இருக்காங்க. தேர்ட் ஒன் ஓவரில் ஷார்ட் கவர்ஸ் ஃபீல்டரை பீட் பண்ணிச்சு. தரையோட 4 போதுங்க. தட்டி விட்டார், அழகாக போச்சு. நெக்ஸ்ட் ஒன் ஏஜ் அண்ட் கான். கவர் ஆச்சான்னு தெரில. நல்லா ஆடி இந்த வினோத் அவரோட விக்கெட் எடுத்திருக்காங்க. வைடு போட்டாலும் வைடு லைனை உரசியே போட்டுட்டு இருந்தாங்க. விக்கெட் கிடச்சிருக்கு. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் மகேஷ் வராங்க. ஃபோர்த் ஒன் அதுவும் வைடு. ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. போன பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால். ஷார்ட் பிச் ஆஃப் த பால் லைன் ஆஃப் த பாலை கவர் பண்ணிட்டாரு. பட் கையிலே விழுந்து போச்சு. கிட்டக்கு அப்புறமா வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் ராமன். ஸ்டிக்கில் ராமர் நியூ பேட்ஸ்மேன். ஐ திங்க் லாஸ்ட் 2 ரிமைனிங் ஓவரில் ஷார்ட் பிடிக்கிற முதல் பந்து ஓவர் பிச் 1 கனெக்ட் பண்ணிட்டாருன்னு நினச்சேன். செக் பண்ணி கொடுப்பாங்க. 1 பவுன்ஸ் பவுண்டரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 1 ரிமைனிங் இந்த ஓவரில் ஃபுல் டாஸ் வெய் ஸ்ட்ரைட் கொடுத்துருக்காங்க. பாயிண்டில் ஃபீல்டு வச்சுருந்தாங்க. பேக்வர்ட் பாயிண்ட்டுக்கு பேருக்கு வந்து 2 அதில். ஃப்ரீ ஹிட் பால் இது. ஷார்ட் பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டிருக்கு. ஐயோ எப்படி பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. கேட்ச் பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் சிங்கிள் எடுத்திருக்காங்க ஃப்ரீ ஹிட் பாலில். ஓவர் முடியுது.
3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 44. இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க கூடக்கோயில். ஸோ நெக்ஸ்ட் ஒரு மணி போட வந்திருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர். இல்லை ராமர் முதற்பந்து ஹைட் ஓவராக இருக்குது. பெரிய ரீஜன். அழகர் ப்ரோ எஸ் டேக்கன் கையில் விழுந்திருக்கு. விக்கெட் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கு வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் விஜய் வராங்க. செகண்ட் 1G கிடைக்கும். தேர்ட் பால் ஓவரில் விஜய் தான் பங்குக்கு தான் ஒரு ஹிட் ஆடி இருக்காரு. ஐயோ 1 ஹேண்டில் ட்ரை பண்ணாங்க. திங்க் பவுண்ட்ரி போகலன்னு நினைக்கிறேன். 2 எடுக்கிறாங்க அதில். நெக்ஸ்ட் 1 மணி டு விஜய். இதுவும் ஹைட் ஓவர் ஆகிருக்குன்னு சொல்லுவேன். 2 ஃபீல்டர் தெளிவாக எடுக்கணும் எடுத்திருக்காங்க. இங்கே அழகர் அண்ணன் கையே விழுந்து போச்சு. விக்கெட்டுக்கு அப்புறம் ஒரு நியூ பேட்ஸ்மேன். லாஸ்ட் ஒரு ரிமைனிங் இந்த ஓவரில். ஸ்ட்ரைக்கில் சரத் டாட் பால் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 1 ஸ்ட்ரைக்கில் சரத் ஆஃப் சைடில் வந்துச்சு. ஆஃப் சைட்லேயே பேட் அவுட்டார். டீப்பில் கவர்ஸில் ஃபீல்டிங் வச்சுருக்காங்க. மாட்டிட்டு வரோன்னு தோணுது. ஓடலைங்க, சிங்கிளோடு வச்சுக்கிட்டாங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 48. இது வரைக்கும் 4 விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சதீஷ் போட வந்திருக்காங்க. ஃபஸ்ட் 1 சரியா அப்பல்ல 1G கிடைக்கும். செகண்ட் 1 ஓவரில் இதுவும் சரியா அப்பல்ல. ஷாட்டில் இந்த ஃபீல்டு கை போயிருக்கும். சிங்கிள் எடுக்கிறாங்க. தேர்ட் பால் ஓவரில் சதீஷ் டு மகேஷ் தூக்கி போட்டாருங்க. ஆஃப் சைடில் நல்லா டீப்பில் ஏறி நின்னார். ஸ்கொயரில் அசோகனு சிங்கிள். ஃபோர்த் 1 திரும்ப பக்கமே போட்டாங்க. டாட் பால் இங்கே. அடுத்த பந்து ஐ திங்க் லாஸ்ட் 1 கொஞ்சம் லென்த்து பிஃபோராக இருந்துச்சு. அவுட் சைட் ஆஃபில் வந்த பந்து இதுவும் கையிலேயே விழுந்திருக்கு. எடுக்கக்கூடிய அடுத்த கேட்ச் அழகர் நகையில். அதுதான் இருக்கிறதுலே பெரிய ரீஜன். அங்கே அடிக்க வைக்கிறாங்க. மடக்கி கொடுக்க பார்த்தாரு. கையிலே விழுந்துருச்சு. ஸ்ட்ரைக்கில் பாலா நியூ பேட்ஸ்மேன். லாஸ்ட் 1 ரிமைனிங் இந்த ஓவரில். கேப்பா 1 பவுன்ஸில் அசோகனை கைக்கே போயிருக்கு. ஸ்கொயரில் இருந்தாங்க. ஃபார்வர்ட் ஸ்கொயருக்கு போயிருக்கு. இங்கே ரன் அவுட்டாக இருக்கும். எஸ் ரன் அவுட்டோட ஓவர் முடிக்கிறாங்க. எக்கனாமிக்கல் ஸ்பெல்லு. பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறமா இழுத்து பிடிச்சி போட்டிருக்காங்கன்னு சொல்லுவேன். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 52. இது வரைக்கும் 6 விக்கெட் விட்டுருக்காங்க கூடக்கோயில். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு ஓவர் பாக்கி இருக்குது. அழகராஜான அடுத்த ஓவர் போட வந்திருக்காங்க. அவங்களுக்கு செகண்ட் ஓவர். அவரோட முதல் பந்து லோ ஃபுல் டாஸ். ஆஃப் சைடில் ஃபுல்லாக ஏறி நின்னார். 4 ஃபீல்டர். ஷார்ட்டில் 2 டீப்பில் 2 எடுத்துருக்காங்க. செகண்ட் 1 டாப் ஏஜ் சேஃபாக லேண்ட் ஆகுது பந்து. 2 அதுலேயும் பேக் டு பேக் 2. தேர்ட் பால் ஓவரில் பிக் ஸ்விங்குக்கு போனாங்க. லென்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாங்க. பிச்சில் குத்தி ஏற்றவும் கீப்பருக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் 1 ஐயோ கீப்பரால் பிடிக்க முடியாது. பின்னாடி 1G. ஸ்டிக்கில் மகேஷ் லாஸ்ட் 2 ரிமைனிங் இந்த இன்னிங்ஸில். நல்ல யாருக்கு காலிலே விழுந்திருக்கு. ஸோ முதல் இன்னிங்ஸில் லாஸ்ட் 1 இந்த மேட்ச் பால் டார்கெட் டிசைடிங் பால் டாட் பால் ஆகியிருக்கு. ஒரு சாக்ரிஃபைஸ் ரன் அவுட் ஆன்னு பார்ப்போம். எஸ் அதர் ரனில் சார் லாஸ்ட் பாலில் வந்து அது ரன் அவுட் கிடையாது. ஒரு சிங்கிள் எடுத்துட்டாங்க. இங்கே முதல்ல பேட்டிங் முடிச்ச கூடக்கோயில் 58 அடிச்சிருக்காங்க. 36ல் 59 இப்போ டார்கெட் அண்ணாமலை சிசிக்கு. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் அசோகன் இருக்காங்க. நான் செகஷனில் சத்தீஷன்னு. ஸோ முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணது மகேஷ் வந்திருக்காங்க. அவுட் சைட் 2 பேர். முதல் பந்து மேலே வாங்கியிருக்காங்க. சிங்கிள் பையில். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சதீஷன்னு. செகண்ட் பால் ஓவரில் அவருக்கும் ஒரு கால்லே போட்டிருக்காங்க. யாருக்கான முயற்சி பேக் டு பேக் 2 சிங்கிள் எடுத்திருக்காங்க. தேர்ட் 1 ஃப்ளிக் பண்ணி விட்ருக்காரு. 1G கிடைக்கும் இந்த இடத்துல. ஃபோர்த் 1 மகேஷ் டு அசோக் பிக் ஸ்விங்குக்கு போனாங்க. மேலே பட்டிருக்கு டாட்டு. லாஸ்ட் ஒரு மீன் குட் ஷாட் லோ ஃபுல் டாஸ். அப்படியே அள்ளி விட்டார். ஐ திங்க் 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. அங்கே பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால்
வெயிட் பண்ணி ஆனாங்க, ஸ்டாப் பண்ண பார்த்தாரு. பேக்கப்புக்கும் ஆள் இருக்காங்க, சிங்கிள் கிடைக்கும், சிங்கிளோட ஓவர் முடிப்பாங்க. முதல் பவர் பிளே ஓவர் முடிவில் அண்ணாமலை சிசி 8 ரன் ஆடிருக்காங்க விக்கெட் விடாமல். செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளே ஓவர் பொறுத்து கார்த்தி வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் புல் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு ஃபீல்டர் அவ்வளோ தூரம் கேரி ஆகலை, 2 எடுக்க பார்க்குறாங்க இங்கே. எஸ் 2. செகண்ட் ஒன் ஓவரில் ஷார்ட்டாக போட பந்து புல் பண்ணியிருக்காங்க. 1 பவுன்ஸ்ட்டை மறுபடியும் டீப்பில் இந்த ஃபீல்டர் வைக்க ஐயோ 2 ஓடி இருக்காங்க. இதில் நோ பால் கொடுத்துருக்காங்க. இந்த பந்து ஃப்ரீ கிட் பால், இது நோ பால் காரணமாக. ஸ்லோவர் 1 கேப்பில் ப்ளேஸ் பண்ண பார்த்துருக்காரு மகேஷ். ஃபீல்டு நல்ல ஃபீல்டிங், சிங்கிள் கிடைக்குது ஃப்ரீ கிட்டில். கார்த்தி டு சதீஷ், ஸ்லோவர் 1 ஷார்ட், குட் ஷாட். இன்ஃபீல்டில் கண்டிப்பாக கிளியர் பண்ணிட்டாரு. 4ங்க 2 பவுன்ஸில் பவுண்ட்ரி வந்திருக்கு. ஃபோர்த் ஒன் ஓவரில் குட் ஷாட், ஃப்ளிக் பண்ணி விட்டாருங்க. ஐ திங்க் 1 பவுன்ஸ் பவுண்ட்ரியா செக் பண்ணி கொடுப்பாங்க. 6 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒரு ரிமைனிங் ஆன் த அப்பில் தூக்கி விட்டாருங்க. மேக்ஸிமம் 2. அது வேல் ட்ராவலாக நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரி லைன்ட்ட 2 எடுத்துட்டாங்க இந்த மந்தில். லாஸ்ட் ஒன் ரிமைனிங் பவர் பிளேயில். ஆமாம், ஸ்டிக்கு மேலே சொல்லியிருக்காங்க. டாட்டோட ஓவர் முடியுது. 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 26. விக்கெட் விடாமல் இவங்களும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அண்ணாமலை சிசியும். நெக்ஸ்ட் ஒரு பிரதீப் போட வந்திருக்காங்க. பவர் பிளே முடிஞ்சு. அவுட் சைட் சர்க்கிள் 5 பேர். ஸ்டெக்கில் அசோகண்ணே முதல் பந்து லோ ஃபுல் டாஸ், அப்படியே திருப்பி விட்டார். பெரிய பவுன்ஸ்னால் முடிஞ்சு போச்சு. 4ங்க அங்கே. முதல் பாலே 4 வருது. செகண்ட் ஒன் ஓவரில் ரொம்ப லோ ஃபுல் டாஸ், ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர்னு பாட்டம் மேட்டை யூஸ் பண்ணி ஃப்ளிக் பண்ணார். நல்ல ஃபீல்டிங். த்ரோ வரல, அதில் 2 எடுக்கிறாங்க. தேர்ட் பால் ஓவரில் ரீச்சுக்கு வந்த பால் பாட்டம் மேட்டை நல்லாவே யூஸ் பண்ணார். இந்த பெரிய பவுன்ஸ் எடுக்கல, சிங்கிள் கிடைக்கும். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போய் நெக்ஸ்ட் ஒன் ஷாட், மறிச்சு நின்னார். கேட்ச் டேக்கன், லோவாக போச்சு. நல்ல கேட்ச் எடுத்திருக்காங்க மிட் விக்கெட்டில். முதல் பிரேக் த்ரூ கிடச்சிருக்கு. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறமா கணக்கு இங்கே நியூ பேட்ஸ்மேன். லாஸ்ட் ஒரு மீனிங் இந்த ஓவரில் ஒரு பிடிக்கிற முதல் பந்து ஃப்ளாட்டாக போகுது. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சுன்னா முடிஞ்சுங்க. எஸ் 4 பிடிக்கிற முதல் பால் அக்ராஸ் போனார். 4 வந்திருக்கு. கடைசி பந்து இந்த ஓவரில் சரியாக படல. மறுபடியும் ஆன் சைட் தான் போயிருக்காரு. டீப்புக்கு போகுது. ஐயோ மிஸ்ஃபீல்டு. இங்கே சிங்கிள் டபுளாக மாறுது. அதில் 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 39. ஒரு விக்கெட் ஆடிருக்காங்க அண்ணாமலை சிசி. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வினோத்தனை போட வந்திருக்காங்க. முதல் பந்து மேலே பட்டிருக்கு. லெக் பையில் ஒரு சிங்கிள் 1G கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் ஓவரில் ஷார்ட்டு ப்ரோ, கிளியர் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. 1 பவுன்ஸ் அங்கே பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் ஓவரில் ரிவர்ஸுக்கான முயற்சி, மேலே பட்டிருக்கு. 1G அங்கே. முதல் 3 பாலில் 6 ரன் வந்திருக்கு. 2 சிங்கிள், ஒரு 4. ஃபோர்த் ஒன் ஓவரில் துரத்தினார். 1G இங்கேயும். வந்து ஷார்ட் ரெடியாக என்னார் இந்திரவா. இதுவும் கையில் போட்டு வெளில போயிருக்கா. 6ங்க இந்த ஓவரில். ஒரு 4, ஒரு 6 பதிவு பண்ணிட்டாரு. டாஸ் யார்கர் கிட்ட வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் யார்கர் சிங்கிள் எடுக்கிறாங்க. ஒரு ஓவர் முடியுது. ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 53. அதே ஒரு விக்கெட் ஆடிருக்காங்க அண்ணாமலை சிசி. 6 ரன் தேவை அண்ணாமலை சிசிக்கு. இந்த ஓவரோட முதல் பந்து ஐயோ மேலே பட்டிருக்கு டாட்டு. ஷார்ட், குட் ஷாட். 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி அங்கே. 2 தேவை எனக்கு தெரிஞ்சு. கட்டவே ஐயோ ஃபீல்டர் கையில் பட்டிருக்கு. சிங்கிள். ஸ்கோர்ஸ் லெவல் இன்னும் 1 ரன் தேவை. சரியாக படல. பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டுச்சு. எட்ஜு டாட். அடுத்த பந்து ஸ்ட்ரெயிட்டு பவுலர் டபுள் டாட்டிங்க.
பந்து மகேஷ் வந்து ஷார்ட் பேக் கேட்டுக்கு போனாங்க. இன்ஃபீல்டு மாதிரி உள்ளே கொஞ்சம் வந்து நின்னார். அது பார்த்து எஸ் கிளியர் பண்ணியிருக்காரு. 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி அங்கே. இதோட அந்த மேட்சை முடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் செமி மேட்ச் பிட்வீன் கூடக்கோயில் வெர்சஸ் அண்ணாமலை சிசி. அண்ணாமலை சிசி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, ஃபைனலிஸ்ட் ஆயிருக்காங்க.